ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமாக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, கிச்சன் கிளீனிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து சண்டே வந்து நான் வந்து 2 நாள் வீடியோ வந்து போடல இல்லையா. அப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை போட முடியல. சண்டே வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கிச்சன்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் பேப்பர்லாம் மாற்றி எல்லாமே வந்து பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து நல்லா ஒன்று சாமான் இல்லாததெல்லாம் வந்து சாமான் மாற்றிட்டு எல்லாம் கொட்டிட்டு தேய்ச்சி அலம்பி எல்லாம் இது பண்ணிட்டு போட்டேன். இப்போ அதாவது உள்ளே வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா பேப்பரெல்லாம் எடுத்து அதாவது துணியெல்லாம் நல்லா துணி துடைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சாக்கு கிடைக்கும் இல்லையா, எறும்போட சாக்கு, அதை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி இந்த எறும்பு கருப்பாக வரும் இல்லையா, அந்த நாற்ற எறும்பு சொல்லுவா, குட்டி குட்டி அது வருது, பெரிய எறும்பு எதுவுமே வராது. இந்த மாதிரி போட்டுட்டு நான் எப்பயுமே அப்படி தான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹீட்டோடது வந்து கிடைக்கும் சின்னதாக. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், தெரியாதவர்களுக்கு வேண்டி வந்து காமிச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணுறத வந்து நான் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஃபுல்லாக தொடச்சிட்டு இதையும் வந்து போட்டுட்டு மேலே பேப்பரெல்லாம் மாற்றிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பண்ணுவேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். நேற்று வீடியோ வந்து எடுக்க முடியல. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மண்டேவும் வந்து இன்றைக்கி குக்கிங் வீடியோவும் எடுக்கல. இன்றைக்கி அங்கே யூடியூப் கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ண போயிட்டேன் இன்றைக்கி. அதுவும் வந்து லாஸ்ட்டில் வந்து இதோட கூட ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். இப்போது ஃபுல்லாக வந்து ஒரு ரேக்காக வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். மேலே ரேக்கு வந்து பண்ணி அடுத்தது நடுவில் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதையும் வந்து ஃபுல்லாக அது மாதிரி மாற்றி ஒன்று ஒன்றா வந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சாக்கெல்லாம் போட்டுட்டு அடுத்து பேப்பரை வந்து போட்டுட்டு நம்ம மேலாக அப்படி சாமான்லாம் வைக்கும்போது எறும்புகள்லாம் ஜாஸ்தி மேலே ஏறாது, அதாவது எல்லாம் க்ளீனாக இருக்கும். ரொம்ப கரப்பாம்பூச்சி எறும்பு ஒன்றுமே வந்து நமக்கு அந்த ரேக்குக்குள்ளே வந்து போகாது. அந்த மாதிரி நான் வந்து இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பரெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ டப்பாவெல்லாம் அழகாக அடுக்கி வந்து வச்சாச்சு. மேலே ஃபுல்லாக அழகாக வரிசையாக வந்து இதெல்லாம் வந்து பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி, கஞ்சி பொடி, பருப்பு எல்லாமும் அந்த மாதிரி எல்லாம் வரிசையாக வந்து வச்சுருக்கேன். இதிலெல்லாம் ஃபுல்லாக வந்து மாற்றிட்டு எல்லாம் அதாவது டப்பா எதில் சாமான் எதுவும் இல்லையோ அதெல்லாம் வந்து பிரித்து கொட்டிட்டு 5 நாளைக்கு ஒரு மாதிரி வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த பக்கமும் கீழேயும் வந்து இப்போ எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக வீடியோ வந்து ஒரே அமக்கலமாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன், எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எதுலெல்லாம் சாமான் இல்லையோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணுறது. இதை வந்து திருப்பி நம்ம கொட்டிட்டு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலாக உள்ளதெல்லாம் வந்து நல்லா தொடச்சிட்டு கையோட அதாவது தேய்க்க வேண்டியெல்லாம் தேய்க்க போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொட்டி வைக்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. பாட்டிலில் ஒரு பாட்டில் மேலாக நம்ம நல்லா துணியெல்லாம் தொடச்சிட்டு வைக்கும்போது நீட்டாக நம்ம க்ளீனாக இருக்கும். அடுத்து டிஃபன் தான் வந்து இன்றைக்கி சண்டே காலையில் தோசை தான் வந்து வாத்துட்டுருக்கேன். அது வந்து ஒரு பக்கம் அப்படியே ஓடின்ட்டுருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் மாற்றி வச்சாச்சு. அடுத்து டிஃபன் முடிச்சுட்டு அடுத்து பாக்கி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிகிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்கிட்ட எல்லாம் அதெல்லாமும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். இதிலலாம் வந்து ஸ்நாக்ஸு கொஞ்சம் காய்கறிகள், அதாவது டெய்லி வெங்காயம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இதில் வந்து வச்சுப்பேன். கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்குறதுல இந்த பக்கெட்டில் வச்சுப்பேன். கொஞ்சம் இந்த பக்கம் சுவாமிகிட்டையும் வந்து நல்லா நீட் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி அது இல்லாமல் வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா அது மாதிரி வந்து தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ரெடி ஆயாச்சு. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ யூடியூப் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண்டே வந்து காலையில் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நான் நீட்டாக எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது ரொம்ப பொடியும் காற்றுமா ஒரே இருந்தது இல்லையா, மழையும் காற்றுமா இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக எல்லா சாமானுமே வந்து எல்லாமே எடுத்து தேய்ச்சி இது வந்து யூடியூப் கிச்சன் தான் ஃபுல்லாக பார்க்காத வழக்கெலாம் வேண்டி அப்படியே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சுவாமிகிட்டையும் இது எல்லாமும் தொடச்சிட்டு பார்த்தெல்லாம் சாயந்தரம், அதாவது இன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் இருந்தது, கொஞ்சம் வெயிலில் வைக்க வேண்டியதான் எல்லாம் தேய்ச்சி அலம்பி எல்லாமே எடுத்துகிட்டு வெயிலையும் வச்சு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருட்டிட்டு மூடிட்டு வர மாதிரியே இருந்தது. அப்போ கடகடன்னு போய் வாட்டல்கிட்டலாம் அலம்பி வச்சதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வைப்பேன். வேகமாக வந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் திருப்பி லைட்டாக வெயில் வந்தது. சாயந்தரம் மூடி திறந்துட்டு இருந்தது, ஆனால் வெயில் வந்ததுக்கு திருப்பி வந்து லைட்டாக வந்தது. இப்போ அதெல்லாமல் வந்து நீட்டாக வந்து யூடியூப் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நான் இன்றைக்கி. 2 நாளாக எனக்கு இதுதான் வீடு ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதனால் நான் வீடியோஸ் வந்து போட முடியல. தொடர்ந்து இனிமேல் கொஞ்சம் வரும். நம்மளோட வீடியோ பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் யூடியூப் கிச்சன்லேருந்து நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.